வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 வெறும் 11 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றம் இல்லாம இருந்தாலும், அந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலயும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவா போகாம இருந்தது ஒரு நல்ல விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ யுஎஸ் மார்க்கெட் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் பெரிய ஒரு இம்பாக்ட் எல்லாம் இல்ல. ரொம்ப கம்மியா தான் வந்து இறங்கியிருக்கு. அதே மாரி நம்ம காலையில பார்த்தோம். க்ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6, 7% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. அது ஏதாச்சும் கூல் டவுன் ஆயிருக்கான்னு பார்த்தா, அதுவும் கூல் டவுன் ஆகல. ஸோ இப்பவும் ஒரு 6% வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ ஃபர்தரா என்ன நடக்குது அப்படின்ட்டு மேபி இது தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா, அப்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரஷர் நம்ம மார்க்கெட்ல மேபி ஏற்படலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றி பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மீத்தேன் கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பிளாக்ஸுக்கு வந்து ஒரு 16 பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப பிட்டிங்க்கு வருது. அதுக்கு வந்து ரிலையன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரிலையன்ஸ் மட்டும் இல்ல. ஸோ எஸ்ஆர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எஸ்ஆர் குரூப் அடுத்தது ஆயில் இந்தியா பிஎஸ்யூ பங்குன்னா ஆயில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆனா, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஓஎன்ஜிசி இதில பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த ஆயில் இந்தியா பார்க்கும்போது ஒரு 3 பிளாக்குக்கு வந்து பிட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் அண்ட் இந்த எஸ்ஆர் பார்க்கும்போது ஒரு 16 பிளாக்ஸுக்கு வந்து பிட் பண்ணியிருக்கிறதா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் யாருக்கு வந்து இந்த இடம் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது எஸ்எம்எல் மகேந்திராவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எஸ்எம்எல் மகேந்திராவோட ரிசல்ட் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஒரு 2.5% கிட்ட வந்து உயர்ந்திருக்கு. ஆனா, அதே சமயத்தில போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா தான் வந்து இந்த எஸ்எம்எல் மகேந்திராவோடது இருக்கு. ஸோ எஸ்எம்எல் இசுசு, எஸ்எம்எல் மகேந்திராவா இப்போ சேஞ்ச் ஆயிப்போச்சு. போன காலாண்டுல ஒரு 18 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 54 கோடி வந்து ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மகேந்திராவோட இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுவும் குறிப்பா இந்த பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல வளர்ச்சிய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிய வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எஸ்யூவிய வந்து கம்ப்ளீட்டா வந்து ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது போக ஸோ 3 வீலர், டிராக்டர் இந்த மாரியான இடத்துலலாம் ஒரு நல்ல இடத்துல பொசிஷன்ல வந்து மகேந்திரா நிறுவனம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் புடிக்கல. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் மகேந்திரா தான் நம்பர் 1ல இருக்காங்க. இன்னும் இத பிடிக்கல. இத பிடிக்கிறதுக்கான திட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு பகுதியா தான் இந்த நிறுவனத்த கைப்பற்றியத நம்ம பார்க்கணும். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். ஆனா, கண்டிப்பா இந்த லார்ஜ் செக்மெண்ட்ல வந்து போட்டி போடுவது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ஸோ டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க, அசோக் லைலண்ட் இருக்காங்க, எய்ச்சர் மோட்டார் இருக்காங்க. ஸோ எப்படி வந்து பீட் பண்றாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ பீட் பண்ண வேண்டாம். ஓரளவு கணிசமான ஒரு வளர்ச்சிய குடுத்து நம்பர் 4 பிளேயரா ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு பிளேயரா மகேந்திரா மாறுனாலே பெரிய ஒரு வெற்றியா தான் நம்ம வந்து அத பார்க்கணும். ஸோ அடுத்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்ளீட்டா அவங்களோட ரூட்டே வந்து மாத்துறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பி2பி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரீட்டெய்லர்ஸ்க்கு அதாவது நம்ம இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கும் சரி, ஸோ இந்த சில கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து டைரக்ட்டா வந்து ப்ராடக்ட்ட வந்து செல் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்ட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையா தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ இல்ல, முன்னாடி 22 அந்த டைம்லலாம் ஸோ நான் இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்ஸை வந்து அந்த டைமில் ஒரு ₹100 கிட்ட வந்து பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக எனக்கு இது தெரியல. ஸோ என்னது இந்த நமக்கு டைம் தெரியல. பட் அப்போ ₹100 கிட்ட இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கு மட்ட மட்டன்னு வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணுச்சு. பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியும் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஜிண்டால் சாவ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் அத காட்டிலும் இது வேற லெவலான ஒரு வளர்ச்சிய குடுத்த ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. ஷேர் பிரைஸ்ல மட்டும் இல்ல. ஸோ பேசிக்காவே நிறுவனத்தோட வளர்ச்சியுமே ஒரு பெட்டரான ஒரு வளர்ச்சியா தான் வந்து இந்த நிறுவனம் குடுத்திருக்கு. கடந்த 2, 3 ஆண்டுகள்ல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ண ஒரு நிறுவனம் தான் இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். ஸோ அடுத்தது ஸோ இந்த ஜிண்டால்ஸாவும் இப்போ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நான் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஜிண்டால்ஸா வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. 240ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நான் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற மாரி இருந்தேன்னா, அதோட ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா உங்களுக்கு அப்கமிங் டேஸில வந்து தெரியப்படுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ தான் ஓரளவு பெட்டர் ஒரு ரிவர்சல வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் குடுத்துட்ருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம பொறுத்திருப்போம். அடுத்தது ஸோ நான் பொறுத்திருக்கேன். ஸோ நீங்க மேபி உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா கூட இருக்கலாம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ கூட குடுத்துருக்கலாம். நம்ம வெளியேறலாம் கூட நீங்க நினைக்கலாம். பட் தாராளமா அது உங்களுடைய ஓன் டிசிஷன் தான்.
ஸோ வெளியேறணும்னு நினச்சா நீங்கள் வெளியேறலாம். ஸோ இருக்கக்கூடியதை செக்யூர் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக செக்யூர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு பெட்டர் ரேஞ்ச் வந்ததுன்னா நான் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் 2 வருட ஒரு கால அளவுக்கு தான் வாங்கினேன். உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வச்சு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பார்ப்போம், பண்ணும்போது அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது, ஸோ இப்போ ஸ்பந்தன ஸ்பூர்த்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்ட் இஷ்யூ வந்து பண்ண போகிறாங்க. எவ்வளோக்கு? ஒரு 500 கோடிக்கு என்சிடி அண்டு ஒரு 200 கோடிக்கு க்ரீன் ஷோ ஆப்ஷன் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா என்சிடிக்கு ஒரு 11.25%, அதாவது 11.25% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த என்சிடிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நானும் போய் பார்த்தேன் இந்த இந்தியா பாண்ட்ஸ் அந்த இடத்துலலாம் போயிட்டு. ஸோ இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நிறைய பாண்ட்ஸ் இருக்குது ஸ்பந்தனாவோடது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 11, 11.25, 11.25 அப்படின்ட்டு அதிக வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இதாக தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த பாண்ட்ஸ் கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த 11%க்காக நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கணுமாங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ நான் பெருசாக பாண்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே கிடையாது. உங்களுக்கு தெரியும், பாண்ட் பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உண்மையை சொல்லப்போனால் நான் பாண்டில் பெரிய அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லை. ஸோ எடுக்கிறோம் ரிஸ்க் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டராக வந்து நான் ஃபீல் பண்ணனால, நம்ம இந்த பாண்டில் பெரிய அளவுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை இன்னும் நல்லா வந்து உள்வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்போ வரைக்கும் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ நான் போகிறேன், லிக்விட் ஃபண்டில் போடுறேன், ஒரு 6.5% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ என்றைக்கு எனக்கு பங்குகளில் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த டைமில் அந்த பங்குகளில் போடுறேன். அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. என்ன அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும், தப்பே இல்லை. ஜாலியாக வந்து வெயிட் பண்ணலாம். வருஷத்துக்கு இவன் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குறான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் 12% அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நார்மல் ரிட்டர்ன் தான். ஸோ என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அன்றைக்கி போட வேண்டியது தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ரிட்டர்ன் டிலே ஆகலாம். ஸோ அது சேர்த்து வச்சு நமக்கு இன்னொரு ஒரு வருடத்தில் வந்து கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுத்திருந்து பக்காவாக பண்ணுறதுக்கு எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் நான் என்னோடய வழியிலேயே தான் இப்போதைக்கு வந்து போகிறேன். ஸோ பெருசாக வந்து பாண்டில் முதலீடு டெஃபினட்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இது பக்கம் வந்து போக மாட்டேன். ஸோ இந்த ரிஸ்க்கை இங்கே எடுக்கிறதுக்கு நான் விரும்பலை. அதுக்கு நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் எடுத்தேன்னா பெட்டர் ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஆனால் பாண்டோட மோகம் பலருக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ பாண்டில் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் பலருக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ மேபி இருந்ததுன்னா நல்ல ரிசர்ச்சராக பார்த்து நல்ல ஆள்கிட்ட கேட்டு அப்புறமா பாண்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு போய் பிளாட்ஃபார்மில் பாண்ட் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது, ஸோ க்ரோ கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ க்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இவங்களுடைய ரெவன்யூ பார்க்கும்போது 81% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 122% உயர்ந்திருக்கு. ஓவராலாக ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை இந்த க்ரோ வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 122% டபுளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் இயர் ஆன் இயரில் வந்து வளர்ந்துருக்கு. பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ப்ரோக்கரேஜ் எல்லாம் அவ்வளோதான் ஆகும்னு நானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏஞ்சலோனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் நல்லா இருந்தது. க்ரோவோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ ஜெரோதாவோடது இன்னும் சில நாட்களில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு அன்லிஸ்டட் நிறுவனம். அதனால் நமக்கு விரைவில் பார்த்திங்கன்னா ஜெரோதாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டும் நமக்கு வந்து வெளியிடுவாங்க. எப்படியும் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை ஜெரோதா வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பெட்டர் ரிசல்ட்டாக வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய லாப வளர்ச்சி பார்த்திங்கன்னா அருமையாக வந்து இருக்குது இந்த காலாண்டில். ஸோ எவ்வளோன்னு பார்ப்போம். 2000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா லாபம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேயில் ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 2045 கோடி ப்ராஃபிட். அதே மாதிரி அசட் குவாலிட்டியும் பார்க்கும்போது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 1.45% கிராஸ் அண்ட் இந்த நெட் என்பிஏ பார்க்கும்போது ஒரு 0.13% கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஓவரால் அசட் குவாலிட்டிலையும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி ஷேர் ப்ரைஸும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. பட் வேல்யூவேஷன் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ப்ரைஸ் டு புக் 2, ஆனால் இந்த குட்டி பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1.75 இதெல்லாம் தான் வந்து இடிக்குது. ஸோ இது பக்கமெல்லாம் போகாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸோ நல்ல ஒரு புது ஒரு உச்சத்தில் தான் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பக்கம் இருந்து நம்ம விலகி இருப்பது நல்லது. 22ல் வெறும் 15 ரூபாய்க்கு இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் 75 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 ரூபா வந்து லாபமாக கிடச்சிருக்கு. 4 மடங்குக்கு மேலான ரிட்டர்ன் வந்து நமக்கு இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் கிடச்சிருக்கும் வெறும் 4 வருஷத்தில். பட் நல்ல ஒரு இடத்துல நம்ம பணம் போடணும், அதுவும் நல்ல டைமில் போடணும்.
ஸோ போட்டா டெஃபினட்டா கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த டைம்ல எனக்கு இந்த பங்கெல்லாம் கண்ணுக்கு சிக்கல. நான் வேற சில பிஎஸ்யூல போட்டேன். அந்த பிஎஸ்யூஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் எல்லாமே பண்ணோம். ஆனா, அந்த டைம்ல நமக்கு எது பெட்டர்ன்னு தோணுதோ, எந்த ஒரு விஷயம் நல்லதுன்னு தோணுதோ, அதத்தான் நம்ம தேர்வு செய்வோம். ஸோ அப்படி தேர்வு செய்யப்பட்டதும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த டிரான்ஸ்மிஷன் பற்றி அந்த டிரான்ஸ்மிஷன்ல நம்ம நாடு செய்யப்போற ஒரு முதலீட பற்றியான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். 9 ட்ரில்லியன் ரூப்பீஸ் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த டிரான்ஸ்மிஷன் செக்டாருக்கு. இதனால கண்டிப்பா இந்த டிரான்ஸ்மிஷன் நிறுவனங்கள் அதானி அண்ட் டாடா அண்ட் இந்த பவர் கிரிட் எல்லாம் முக்கியமான நிறுவனம். ஸோ பவர் கிரிட் டெஃபினட்டா முக்கியமான நிறுவனம். ஸோ நம்ம நாட்டோட பவர் டிரான்ஸ்மிஷனோட ஃபுல் அதிக அளவான மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால பவர் கிரிட் இன்னும் கணிசமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பங்க வந்து உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஷேர் வேல்யூ இல்ல. ஸோ உங்களுடைய இந்த மார்க்கெட் ஷேர இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே டைம்ல பிஜியின் வீட்டுக்கும் கொஞ்சம் பாயும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெல்லுக்கு பாயுறது புல்லுக்கும் பாயுங்கிற மாரி, ஸோ பிஜியின் வீட்லயும் பாயும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ பாயுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு பவர் செக்டார் பங்குகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆஃப்டர்நூனே. எல்லாமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணிருங்க. ஸோ அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!